ரிசல்ட் வெளியாது. என்னது எங்களோட ஸ்போர்ட் எங்க போச்சு? இந்த பூச்செடிக்குள் இந்த இடத்துல எவ்வளோ மெமரிஸ் இருக்கு. எப்படிதான் போனுச்சு மூவி? நான் தான் ஓட்டுவேன். ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு என்னோட ரிசல்ட் வெளியாகுது. என்னடி சொல்ற? அதாவது SPM ரிசல்ட் வெளியாகுது. உடம்பு இரும்பாக்கிக்கடா. எப்படி எடுத்து வச்சிருக்கிறது இல்ல, ஒன்றும் நான் குளிக்க கூட இல்லை. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி எப்போதுமே நான் சொல்லுவேன், வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளைக்கு எக்ஸாமோட ரிசல்ட் வருதுன்னு கவலை கூட இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. ரெடியெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. என்ன எடுத்திருக்கேன்னு தெரியல, கண்டிப்பா நல்லா எடுத்திருக்கணும். எத்தனை நிமிஷம் இருக்கு? இது அங்கு வீரன் பாத்துக்கிறேன். ஏன் கத்துற? ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. A few moments later. ரொம்ப குஷியோ? அது கிரியேட் எடுக்க போயிட்டு இருக்கோம். சரி சரி. ஒருத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. எங்க? அதெல்லாம் டீச்சருங்க போறதா. ஓ அக்கா, அதுதான். அலுவல உழுதுறாங்க. அது ஜிஞ்சர் ஷாம்பு பிளான். எங்க ஸ்கூல்லயே இருக்கு. அதுக்கு என்னங்கிற இப்ப? சக்சஸ்ஃபுல்லி நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா. ஜெயிச்சிட்டோம். இருங்க, இது வந்து எங்களோட ஸ்பாட். எங்க போறே? இதுதான் எங்க ஸ்பாட். இருங்க காமிக்கிறேன். எங்க ஸ்பாட் தோ இந்த பூஞ்செடி இருக்கு. இங்கதான் நின்று பேசும். நம்ம இடத்துல இதை அடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம். My God. ச்சே, இந்த பூச்செடிக்குள் இந்த இடத்துல எவ்வளோ மெமரிஸ் இருக்கு. ஸோ அதுதான் எங்க கிளாஸ். ஒண்ணுமே தெரியலையே. அந்த கிளாஸ் மேலே போக முடியுமான்னு தெரியல. எதுக்கும் போயிட்டு பார்ப்போம். போக முடியாது. அதுக்குள்ள எஸ்பே முடிச்சிட்டோம். 5 வருஷம் எப்படிதான் போனுச்சு மூவி? 3.5 வருஷமா 2.5 வருஷமா கோவிட்லயே போச்சு. ஆமாம் ஆமாம், 2.5 வருஷம் இருக்கும். நான் கோவிட் முடிஞ்சு வந்தா போம்போ. நான் பட்ட பாடு இருக்கே. எனக்கு என்னன்னா ஆமா, நான் காசுலாம் ஒரு எடுத்துட்டு வந்தேன். அப்பாவும் காசு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நான் காசு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா பம்போவே நான் கத்துறேன்ல. பம்பா இப்ப 2 சேர்த்து வச்சு கேட்க போறா நினைச்சேன். பார்த்தா கேட்கல. என் அக்கா சொல்லிதான் அனுப்பிச்சு. அவளா கேட்டா குடி, இல்லன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேட்பாளா நடுவில் ஒரு பேப்பர் எடுத்தா வச்சு கேட்க போறான்னு பார்த்தா அது இல்லை, அது வேற. வெற்றிகரமா முடிச்சாச்சு. எல்லா புகழும் ஒருவனுக்கு ஓடிக்கொண்டீரும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். யாரு? ஆனால் நம்ம கிளாஸில் குறவா தான் இருக்கு ஆளு. எஃப்எம்ல நல்ல கிரேட் எடுத்துனாலே எனக்கு ட்ரீட் பண்ணுறாங்க.
காய்ச்சனால எனக்கு கஞ்சி மட்டும்தான். Several days later. யோகாஸ்ரீ சில்றல்ல உன்னை அப்புறமேல கூட்டிட்டு போறேன் காடியில. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் தான் ஓட்டுவேன். திகி 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 திகி. குயிஸ் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பெரியம்மா எனக்கு வாங்கி கொடுக்கல எல்லாத்துக்கும் தான். பட் எனக்காக வாங்கினாங்க சொன்னாங்க. ட்ரீட்னால எனக்கு வாங்கி கொடுத்துறாங்க. அப்புறம் பாட்டி எனக்கு வந்து மோதிரம் போட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. நான் அப்புறமே காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். ஓகே. அப்படியே போயிடுவோம். பைஸ்கிளில் வந்து நான் கிரீன் பார்க்லாம் வர மாட்டேன். எனக்கு வேணா காடி கொடுங்க, நான் காடி ஓட்டிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படிச்சா நீங்க வாங்க. போடாம கிடைக்கிறது சாம்பார் அப்ப எனக்கு நீங்க கேளு. நான் வந்து பாட்டு கேட்கறேன். நோ 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 வே நோ. என்ன கர்ம யோகாஸ்ரீ இது நான் வந்து செஞ்சேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளியர் ஸ்லைம் செஞ்சேன். கிளியரா செஞ்சேன். அப்புறம் வந்து என்ன இது சவுண்டுக்கு வர போதா உங்ககிட்ட கொடுத்தேன் பாரு. டைம் இருக்கா? கூட நான் விளாடுறேன். அப்புறம் என்னாச்சுன்னா வந்து கிளியர் ஸ்லைம் செஞ்சேன். என்னங்கிறப்ப அப்புறம் ஆக்டிவேட்டரில் ஊற்றி கிண்டுற பார்த்தா ஓவர் ஆக்டிவேட்டட் ஆச்சு. நானும் வந்து தண்ணி ஊற்றி பார்க்குற எதுவுமே ஆகலை. அப்புறம் என்ன பண்ணேன், கிளே மிக்ஸ் பண்ணோன்னே இந்த கலருக்கு ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவ்வளோ இது பார்த்தேன். இதில் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் க்ரீம் லோஷன் எல்லாமே போட்டால் உங்களுக்கு வந்து இதுமாதிரி சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபேர் அண்ட் லவ்லியா எனக்கு நான் வந்து போட்டேன். போட்ட உடனே ஸ்டிக்கி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஆக்டிவேட்டர் போட்டு இந்த ஸ்லைமை உருவாக்கிட்டேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். சாரி ஆகாசரா, நான் இந்த கேமில் தோத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இது பண்ணுறேன். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இது வந்து தான் வந்து பாட்டி கொடுத்தாங்க எனக்கு ரிங். இது வந்து அப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த வாட்ச். நல்லா அழகாக இருக்கல.